கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீர் கவலைகள் யாவையும் மற்றவர்கள் முன்பதாக நாம் தெரிவிக்காமல் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். மற்றவர்கள் முன்பதாக உங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி நம்மை நாமே தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் என்று சொல்லுகிறார். இதை சொல்லி முடித்துவிட்டு பின்னர் அவர் சொல்லுகிற வசனம்தான், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். இந்த நல்வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. மனிதர்கள் முன்பாக நாங்கள் எங்கள் கண்ணீரை சிந்தாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறீங்க. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் இரக்கம் பாராட்டி மன்னித்து எங்களுக்கு தேவையானது என்ன உண்டோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுனால எங்களுக்கு நீங்கள் என்ன தேவை என்பதை நீங்கள் கொடுக்கும்படி இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் வரும் நாட்களிலே எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வெளியரங்கமாக எங்களுக்கு பலனை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.